நீங்கள் சொன்னீங்க தாட்ஸ் வந்து அது ரிப்பீட் அந்த தாட்ஸ் வருது போகுது அப்படிங்கிறது நேச்சுரல் எல்லாருக்குமே வர்றது தான். தாட்ஸ் வரும் போகும் யோசிக்கலாம் பண்ணலாம். பட் அந்த ரிப்பீட்டட் தாட்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடையாது. அது நான் நீங்கள் சொன்ன வீடியோ அந்த இதில் பார்க்கும்பொழுது அந்த ஓசியோடைய அறிகுறிகளாக நான் பார்த்தேன். இப்போது என்னுடைய கொஸ்டின், நான் 25 வயசு வரைக்கும் இந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் எனக்கு வந்ததில்லை. இப்போ தான் கடந்த 2-3 வருஷமாக அதை அனுபவிக்கிறேன். இது வந்து நான் நினைக்கல, யோசித்து திங்க் பண்ணல. பட் இந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்து இப்போ தான் எனக்கு 2 இயர்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னுடைய கேள்வி, எதனால் எனக்கு இந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்தது? இது நான் சைக்காஸ்ட்டை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஜெனட்டிக் டிஸார்டர்னு, ஜீனில் வந்தது அப்படின்னு. ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் வந்து மென்டலி டிஸார்டர் தான். ஸோ என்னோடய கொஸ்டின், இது ஜீன் மூலம் வந்ததா இல்லை எதனால் இங்கே இருக்கலாம்? இல்லை, ஜெனட்டிக்காகவே இருந்தாலுமே கூட இப்போ இது வந்து உங்களை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அப்நார்மலாக தெரியலை. அதனால் இதை நீங்கள் வந்து அதை சரி பண்ணிடலாம். அதை நீங்கள் ஜெனட்டிக்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு டிஸார்டர்னு சொல்லி நீங்களே அதுக்கு ஒரு முத்திரை குத்துனீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்களே வந்து உங்களை வந்து அடைச்சி வைக்காதுங்க. நீங்கள் வந்து அது ஃப்ரீயாக ஆக முடியும்னுட்டு முதல்ல நீங்கள் அதை நம்புங்க. ஓகே. பிறகு இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இது நாம் தான் நம்ம இது விருப்பப்பட்டு தான் செய்கிறோம், நம்ம செய்ய வேண்டியது செய்யணும், செய்ய வேண்டாது செய்யக்கூடாதுன்ற மாதிரி சில இதுகளெல்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஓசிடி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஓசிடி சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். 2 மாதம் நம்ம மேகசினில் வந்திருக்கு. அந்த மேகசினில் அந்த ஆர்டிக்கலை கூட நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு தியானம் மாதிரி நீங்கள் பண்ணணும். எல்லாமே இறைவனுடைய செயலுங்கிற மாதிரி உங்களை கொஞ்சம் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் போயிடும். இப்போ நீங்களே வந்து தப்பாக பண்ணுறதாக நினச்சி நீங்களே உங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் எல்லா செயலுமே இறைவன் தான் நடத்துகிறாரு, நீங்கள் வெறும் கருவி தாங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்குங்க. இப்படி உள்வாங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த செயலுமே குற்றமாக தெரியாது. எல்லா செயலுமே இறைவன் செயலாக மாறிடும். நிச்சயமாங்க ஐயா. நான் இந்த 2 நாள் கருத்து முழுதும் நான் கேட்டதுக்கு அப்புறமே என்ன அந்த இன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் ஈவினிங்லேருந்து எனக்கு என்னோட சேஞ்சஸ் நான் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு உணர்ந்தேன். உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுடைய செயலாக நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா செயலுமே இறைவனுடைய செயலாக எடுத்து, ஏன்னா மற்றவங்களுடைய இது வேறு, உங்களுடைய அணுகுமுறை வேறு. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கிறனால நீங்கள் வேணுன்னே அப்படியே வில்ஃபுல்லாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் தப்பாக எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் தப்பாக உங்களை நீங்களே குற்றஞ்சாட்டுறதை விட நீங்கள் ரைட்டான முறையில் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. எல்லா செயலுமே இறைவனுடைய செயல் தான். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், உங்களுடைய சுவாசம் கூட இறைவன் தான் உங்கள் மூலமாக சுவாசிக்கிறாரு. எல்லாமே நீங்கள் செய்யலை, இறைவன் தான் உங்கள் மூலமாக இருந்து எல்லாம் செய்கிறாரு. நீங்கள் வெறும் கருவி தான்ங்கிற மாதிரி அந்த கான்சியஸ்னஸை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னாலே சகஜ நல்லா வந்துடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ எத்தனை வயசுலேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது? எனக்கு 25லேருந்து லைட்டாக சிம்டம் இருந்துங்க. லைட்டாக 25 நாளே ரொம்ப லேட்டராக தானே வந்திருக்கு. அது வரைக்கும் நல்லா தானே இருந்திருக்கிறீங்க. ஆமாங்க. பிறகு அப்போ அது ஒரு மேட்டரே இல்லை. அது நீங்கள் 1 வீக்லேயே சரியாயிடலாம். ஓகேங்க. அது 1 வீக் போதும். 1 வீக்கில் நீங்கள் நார்மலுக்கு வந்துடலாம். ஏன்னா அந்தமாரி அந்த நோய் உள்ள அறிகுறிகள் மட்டும் பார்த்தேன். எல்லாரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. நீங்கள் எல்லாமே இறைவனுடைய செயல்னு எடுக்கணும். அது புரியுதுங்கய்யா. எதுக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்டேன்னா, ஜீன் மூலம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு வருதோ என்னன்னு டவுட் கேட்டேன்னா, சரி சப்போஸ் என்னுடைய தலைமுறைகளுக்கு நான் ஒரு வந்தால் கூட வந்துட்டு போட்டோம், ஆனால் இருந்தாலும் அது ரெக்டிஃபைபிள்ன்ட்டு எடுத்துக்கிடுங்க. சரி பண்ணக்கூடியதான்ட்டு எடுத்துக்கிடுங்க. பண்ணிக்கலாம். சரி, நன்றி.